முக்கியமாக மீனம் ராசி லக்கணக்காரர்களுக்கு 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் ஸ்தானம், வெளியூர் போகக்கூடியது, வேலையில் இடமாற்றம் பெறுவது போன்ற அனைத்துமே 12ஆம் இடம்தான். ரகசியமாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரும். ஃபைல்ஸ், அமரும் இடத்தில் கட்டி, மறைமுக இடங்களில் பிரச்சனைகள், சாக்கடை, கழிவறை பிரச்சனை போன்றவை உண்டாகும். சிலருக்கு அறுவை சிகிச்சை, பாட்டி அத்தை போன்றோர் மருத்துவமனையில் அனுமதிக்கும் சூழல் உண்டாகும். சிலருக்கு இடமாற்றத்தால் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சைகள் பெறுவது, கட்டிகளுக்கு சிகிச்சை பெறுவது, கர்ப்பப்பை பிரச்சனைகள் போன்றவை உண்டாகும். 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கும் போது மீனத்தில் பிறந்து அரபு நாடு மலேசியாவில் வசிப்பவர்களுக்கு நிறைய விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிலருக்கு நிறைய செலவுகள் ஏற்படும். புதிய முதலீடுகளை செய்வீர்கள். இதில் எதை செய்ய வேண்டும் என்பதை நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நன்மைகளை தரும். எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. மனசங்கடங்கள் கொடுக்கும் விஷயங்கள் நடக்கும். விரயஸ்தானத்தில் இருக்கும் போதுதான் நாம் இடமறியாத தவறு என்பதும் புரிய வரும். மன ரீதியாக ரொம்ப சிரமத்தை சந்தித்திருப்பீர்கள். இந்த மாதிரியான சமயங்களில் 9 முறை மூச்சை இழுத்து விடுவது நல்லது. மூச்சை உள் இழுக்கும் போது உங்கள் கஷ்டங்களையும், வெளியில் மூச்சை விடும்போது கஷ்டங்கள் பஸ்மமாவதும் போன்றும் நினைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. மேலும் இந்த தியானத்தை செய்ய செய்ய 40 நாட்களுக்கு பிறகு நடக்கப் போகும் அதிசயம், பாதிப்புகள் எதுவும் நடக்காமல் போகும். சிவன் கோயிலுக்கு சென்று விழுந்து வணங்கி அவரை சரணடைவது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறது. அடுத்ததா ரொம்ப முக்கியமானது, மீன ராசிக்காரர்களுக்கு சப்தமாபதி புதன் பகவான் பஞ்சமத்தில் இருப்பது யோகமாகும். சிலருக்கு காதல் உறவுகள் புதிதாக அமையும். விரும்பியவரை திருமணம் செய்யும் யோகம் உண்டாகும். 7 சனி நடப்பதால் சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஜென்மசனி காலத்தில் ஏதாவது விஷயம் தடைப்பட்டால் கவலைப்பட தேவையில்லை. ராசியில் சனி பகவான் அமர்ந்து ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. உடல்நிலை பாதிப்பு, வேலையில் நெருக்கடி, வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவை ஏற்படும். வேலை மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது. ராசிக்கு அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்ல வருமானங்கள் வரப்போகிறது. ஆனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தங்க நகைகள், கார் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அக்கறை செலுத்துவது நல்லது. இந்த மாதத்தின் 2ஆம் பகுதியில் அரசு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அஷ்டமாபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களுக்கு சேதம், விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதனால்தான் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் 7ஆம் இடத்திலும் புதன் 5வது இடத்திலும் இருப்பதால் லிவிங்கில் இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் யோகம் உண்டாகும். முதல் திருமணத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகும். அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடிய சிலருக்கு காதல் திருமணம் செய்யும் யோகம் ஏற்படும். 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பது யோகத்தை ஏற்படுத்தும். தொழில் வாய்ப்புகள் கூடி வரும். அற்புதமான யோகமான காலகட்டமாகவே இருக்க போகிறது. காஞ்சி காமாட்சியை வழிபாடு செய்வது நல்ல ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசியினருக்கு காதல் மலரும் காலகட்டம். சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. உடல்நிலை பாதிப்பு, வேலையில் நெருக்கடி, வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். வேலை மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது நல்லது. புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். நல்ல வருமானங்கள் வரும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புள்ளது. சுக்கிர பகவான் அருளால் நகைகள், கார் வாங்கும் யோகம் உண்டாகும். 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. அரசு வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும். காதல் திருமணம் கைகூடும். 2வது திருமணமும் நடக்க வாய்ப்புள்ளது. தொழில் வாய்ப்புகளும் கைகூடி வரும். அற்புதமான யோகமான காலகட்டமாகவே இனிவரும் மாதங்கள் உங்களுக்கு இருக்க போகிறது. இதுவரை பட்டங்கள், கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு காண போகிறீர்கள் என்பதுதான் இதற்கு உதாரணம். அதேபோல் மாத முற்பாதி வரை சூரியன் புதனுடன் இணைந்து சூரியனின் தனது சொந்த வீட்டில் பலம் பெற்றிருப்பதால் நன்மைகள் பல காணலாம். திடீர் தனவரவுகள் உண்டாகும். பண தேவைகள் பூர்த்தியாகும். கடன் இருந்தால் பெரிய தொகை ஒன்று கைமாறும்.
அதிலும் முக்கியமாக பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியாக அமையும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். கணவன் மனைவி உறவு வலுப்படும். உறவினர்கள் நண்பர்களுக்குள் இருந்து வந்த விரிசல் மறையும். நட்பு மலரும். அடுத்ததாக சுக்கிர பகவான். இந்த பதிவில் சுக்கிர பகவான் மீனராசிக்கு கொடுக்க போகும் நன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். மீனராசி லக்னக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் எனும் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு 3க்குரியவர், தைரிய வீரியத்திற்கு உரியவர், 8க்குரியவர், வலி வேதனை துக்கத்தை கொடுக்கக்கூடியவரும். அவரே திரிகோணத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது மிகச்சிறப்பு. சுக்கிர பகவானால் பெரிய கெடுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. சுக்கிரனும் புதனும் நண்பர்கள் என்பதால் 5ஆம் இடத்தில் அமரும் போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்பலன்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் நீங்கும். 5ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் 11வது இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் முயற்சிகளால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி அடைவதற்கான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. 8ஆம் அதிபதி 5இல் அமர்வதால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து விடுதியில் தங்கி படிக்கும் அமைப்பு உள்ளது. 8க்குரியவர் 5ஆம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். சில மாதங்களாக பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிகார வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகார வாய்ப்புகள் கிடைக்கும் என்றால் அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற உத்வேகம் ஏற்படும். சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்துள்ளதால் வேலையை மட்டும் விடாமல் இருப்பது மிக மிக நல்லது. சனி செவ்வாய் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பதால் கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எந்த விஷயத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. சுக்கிரனால் உங்களுக்கு நல்லவே நடக்கும் காலகட்டமாகவே இருக்கும். கலைத்துறையில் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. கலைத்துறையில் சேர்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும். இசை, அழகு, டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குருவின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிப்பதால் வேலை, தொழில், வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பட்டம், பதவி, புகழ் கிடைக்கும் நல்ல காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. அதேபோல் இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இனி விடுவி காலம்தான். இனி வரும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மன அழுத்தம் வந்தாலும் கோபப்படாமல் வேலையை விட்டு விடாமல் இருப்பது நல்லது. சுக்கிரன் புதனோடு சேர்ந்திருப்பதால் புத்திசாலித்தனத்தோடு உயர்வடையும் காலகட்டமாகவே இருக்கும். அறிவு புத்தியை வைத்து செய்யும் தொழிலில் அற்புதமான மாற்றத்தை காண்பீர்கள். மேலும் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றும் காலகட்டமாகவே இருக்கும். அரசாங்க கடன், வங்கி கடன் கிடைக்கும். வீட்டை வாங்குவது, வீட்டை புனரமைப்பது, இடத்தை வாங்குவது போன்றவை நடக்கும். வாகனத்தை வாங்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்லவே நடக்கும். புதிய வீடு, வண்டி, வாகனம் என மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குறிப்பாக சுக்கிர பகவான் ஜெயந்தி தினத்தன்று நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை சாற்றி 6 நெய்விளக்கு தீபமேற்றி வழிபடுவது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிலும் முக்கியமாக கிரக நிலைகள் மீன ராசியினருக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும். மனம் ஒரு நிலையாக இல்லாமல் அலைப்பாயும் என்பதால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறுவீர்கள். உதாரணமாக திடீர் செலவுகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் சூழல் உண்டாகும் என்பதால் கவலை ஏற்படலாம். மீன ராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்களில் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், திருமணம், குடும்பம், வாழ்க்கை உள்ளிட்ட விவகாரங்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த வருடத்தின் கடைசி 4 மாதங்கள் மிகவும் முக்கியமானது. மீனராசிக்காரர்கள் முழுவதுமே ஒரு விதமான மனக்குழப்பத்தை எதிர்கொண்டு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற குழப்பத்திலே இருப்பார்கள். நீங்கள் ஒரு முடிவை எடுத்தாலும் அதற்கு எதிர்மாறான கருத்தை கொண்டிருப்பவர்கள் உங்கள் முடிவை மாற்றலாம். இதனால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். புது முயற்சிகள் உடனடியாக பலன் தராமல் இழுத்தடிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சனி வக்கரமாக உங்கள் ராசியிலே இருப்பதால் எல்லா விஷயம் நிதானத்தையும் பொறுமைகளையும் கடைபிடிப்பது அவசியம். கோபப்படாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளால் விரயம் ஏற்படும் மற்றும் மன கஷ்டமும் உண்டாகும். சொத்து விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வேலை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். சனி வக்கரமாகி சஞ்சரிப்பதும் செவ்வாய் திருமண ஸ்தானத்தில் இருப்பதும் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைகளை குறிக்கிறது. அது மட்டுமில்லாமல் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் இனிவரும் மாதங்களில் மீன ராசிக்காரர்களுக்கு சோதனை காலமாக இருந்தால் கூட வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில்
அனுகூலமாகவே உள்ளது. குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு ஊர் அல்லது வேறு மாநிலம், வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு இது மிக மிக பொன்னான காலமாகும். இதனால் தன்னம்பிக்கைகளையும் தைரியமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தால் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அரசாங்க பணியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அரசு வேலை சாத்தியமாகும் காலமாக இருக்கிறது. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் பெரிதாக இருக்காது. தொழில் விருத்தி இருக்கும். வருமானமும் அதிகரிக்கப் போகிறது. அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்கள் எல்லாமே முழுவதுமாக குடும்பம், திருமண வாழ்க்கை என்று தனிப்பட்ட வாழ்வில் பல நெருக்கடிகளை எதிர்கொள்ளலாம். தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் கலந்து ஆலோசிப்பது நல்லது. ஏனென்றால் மீன ராசிக்காரர்கள் மனித குலத்திற்கு கடவுளின் அரிய பரிசு. அவர்கள் பிறந்த இடம் எங்கிருந்தாலும் அந்த இடம் புனிதம் பெறும். அவர்கள் வாழும் வாழ்க்கை உலகிற்கே ஒரு பாடம். கருணை, அன்பு, தியாகம், கலை, ஆன்மீகம் இவை அனைத்தையும் ஒரே உருவாக கொண்டிருப்பவர்கள்தான் மீன ராசிக்காரர்கள். அவர்கள் உண்மையில் வாழும்